Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. மொட்டை மாடியில் இறங்க முடியாத நிலையில் மாட்டிக்கொண்ட லாரி. உற்று பார்த்த மக்களுக்கு கன்ஃபியூஷன். கிட்ட போய் பார்த்தபோது அத்தனை ஆச்சரியங்கள். வியந்து போன சோசியல் மீடியா. ஒரு சாமானியனின் வேதனையை வென்ற லட்சிய கனவு. தொழிலுக்கு உதவியாக இருந்த லாரியை தனது இல்லத்தின் தலையில் நிறுத்தி வைத்த ட்விஸ்ட். முதல்ல எந்த தொழில் போகணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவராக தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி லாரி ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இந்த லாரி மூலிமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ என்னை தூக்கி வச்ச சாமியை தூக்கி மேலே வச்சுருக்கேன். அதான் நான் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்போது சாதாரணமாக காலையில் கடை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்காது. லாரியில தான் அந்த உள்ளே தான் படுத்துக்கணும், அங்கேயே தான் இருந்துக்கணும். ஏன் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உள்ள ஒரு ரூம் போட்டிருக்கேன். இப்போ டிரைவர் வந்து வெளியே நிற்கல, வண்டி நிற்குது இல்லையா, டிரைவர் வந்து வண்டியில் தூங்காமல் கீழே பாத்ரூம் ரெஸ்ட் முடிச்சு இங்கே வந்து படுத்து வைங்க. நம்ம எல்லாமே டிரைவருக்கு தான். டிவி இருக்கு, அவங்க பார்க்கறதுக்கு தான், அவங்களுக்கு மட்டும்தான். டிரைவர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஃபேன் அவங்களுக்கு இருக்கு, குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க, படுக்க பெட் எல்லாமே பண்ணிட்டு. ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எல்லாரும் தேவையில்லாம செலவு பண்றான். ஒரு சிலர் சொன்னாங்க, இதை காசு செலவுக்கு நீ ரோட்ல ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ஆசை நிறைவேற்றக்காக வச்சுட்டோம். டிரைவர் கூலியிலே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க. நம்ம போனோம்னா நம்மளுக்கு சார் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. அவளை உட்கார போய் வண்டியில் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டியே நம்மளை கீழ்த்தரமா தான் நடத்துவாங்க. நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கிறது 90% கேரண்டி இருக்குது உங்கள் லைஃப்பில். வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு. எங்களுக்கு 10% தான் வாய்ப்பு. போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வந்துடும். டிரைவர் ஓட்டுறதும் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் மாமா இருக்கலாம், மச்சானா யாரோ இருக்கலாம். உங்கள் சொந்தக்கார மட்டும் நல்லவன் நினைக்கிறீங்க, மற்றவங்களாம் கெட்டவன் நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் தப்பாக இருப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா நிறைய வித்தியாசமாக எலிவேஷன்லாம் போட்டு நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா மேலே லாரி வச்சுருக்கீங்க, ஒரு அறையாவே வடிவமைச்சிருக்கீங்க. அடிப்படை காரணம் என்ன? லாரியை மேலே வச்சதுக்கான காரணம் என்ன? என்னை வாழ வச்சுச்சு. நான் முதல்ல எந்த தொழில் போகணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு டிரைவராக தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி லாரி ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அந்த லாரி மூலிமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்களே என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், அந்த லாரினால தான் வந்திருக்கீங்க. என்னை தூக்கி வச்ச சாமியை தூக்கி மேலே வச்சிருக்கேன். ஒரு கடவுளாவே பாவிக்கிறேன். ஆமாம், செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி செயலில் காட்டணும்னு ஒரு ஆசை. சரி, நம்மளும் ஒரு வீடு கட்டினா நம்ம தொழிலை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த லாரி மேலே வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா வீடியோவில் பார்த்தேன், கடைசியாக நேரில் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னாக்கா ஏதோ ஒரு மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. இல்லை, எல்லாமே சிமெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் தான் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் 1-2 தான் இரும்பில் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது. மற்றபடி லாரி எப்படி இருக்குமோ இண்டிகேட்டர் லைட்டு வரைக்கும் எல்லாமே எரியும். டிரைவர் ரெஸ்ட் ரூம். அதாவது நான் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்போது தங்க இடம் கிடையாது, லாரியில தான் அந்த உள்ளே தான் படுத்துக்கணும், அங்கேயே தான் இருந்துக்கணும். ஏன் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உள்ள ஒரு ரூம் போட்டிருக்கேன். இப்போ டிரைவர் வந்து வெளியே நிற்கல, வண்டி நிற்குது இல்லையா, டிரைவர் வந்து வண்டியில் தூங்காமல் கீழே பாத்ரூம் ரெஸ்ட் முடிச்சு இங்கே வந்து படுத்து வைக்கலாம். அவருக்கு தூங்குறதுக்காக மட்டுமே இந்த ரூம். தூங்குறதுக்கும் டிவி பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட். சரி, இதை ரெடி பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ரெடி பண்ணிட்டீங்க. மேல ஒரு மினியேச்சர் மாதிரி அழகா இருக்கு. இந்த டிரைவர்களுக்கு தான் ஒதுக்கணும்னு ஏன் தோணுச்சு உங்களுடைய? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் சொன்னோன்னா ஐடியா சொன்னோன்னா நம்ம இன்ஜினியர் என்னோட சிஸ்டர் முதல் கொண்டு என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் டேங்கா போட்டுடலாம் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு குபேர மூலையில் இல்லாதனால இந்த பக்கம் வந்தனால இந்த வீடை வாட்டர் டேங்க் பண்ணிட்டு இதை ரூம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் எடுத்து அப்புறம் என்னுடைய சிஸ்டருடைய சப்போர்ட்ல இது ரூமா பண்ணோம். ஆக்சுவலா ரூம் சும்மா டம்மியா போறதா பிளான் இருந்துச்சு. இன்ஜினியருடைய பிளான்ல என்னோட சிஸ்டர் தான் அவங்களுடைய பிளான் தான் உள்ள ரூமா போட்டுடலாம், ஏன் ஒரு ரூம் போட்டு வேஸ்ட் பண்ணணும், டிரைவர் ரூமா போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஐடியா கொடுத்து அவங்க தான் கொடுத்தாங்க. நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து டிரைவரா இருந்திருக்கீங்க இல்லையா? ஒரு டிரைவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்லாம் வரும்? சமூகத்துல வந்து ஒரு டிரைவர்னா ஒரு பார்வை இருக்கும், சாதாரண ஒரு இலக்காரமான ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஒரே திட்டிட்டு போறது 1/2 மணி நேரம் பேசுற ஒரே வார்த்தைங்க. காக்கி சட்டை போட்ட எல்லாருக்குமே மரியாதை கிடையாது. ஃபர்ஸ்ட் வாடா போடம் தான் பேசுவாங்க. லிப்ட் கேட்கும்போது அண்ணா அண்ணான்னு கேட்பாங்க. இறங்கி போனா போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காக்கி சட்டை போட்டாலும். டிரைவர் தொழில பாத்தீங்கன்னா யார் ரோட்ல போய் நின்னாலும் எது பண்ணாலும் ஒரு ஒரு சும்மா டிரைவர் மேல தப்பே இருக்காது, அந்த வண்டிக்காரர் மேல தப்பே இருக்காது, ஆப்போசிட் மேல தான் தப்பு இருக்கு. ஆனா வரவங்களாம் டிரைவர் தான் அடிப்பாங்க. எடுத்தோன்னா டிரைவர் தான் அடிப்பாங்க, டிரைவர் தான் திட்டுவாங்க. அதனால வந்து டிரைவர் தொழில் ரொம்ப கஷ்டம். அதனாலேயே நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லா ஒர்க்கையும் மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்புனால மத்த 90% டிரைவர் நல்ல டிரைவருங்க தான். யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யறதுனால எல்லாருடைய மேலும் டிரைவர்னாவே இப்படிதான் இருப்பாங்க. ஒரு அப்படிங்கிறதுனால என்னுடைய அப்பாவே வந்து டிரைவர் தான். ஆனா வந்து பொதுவா வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூகத்துல டிரைவர்னா வந்து தண்ணி அடிப்பாரு, பாக்கு போடுவாரு,
இல்ல எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே பையன் என்ன வேலை செய்யறாரு, இப்போ டிரைவரா அப்படின்னா பொண்ணு கொடுக்கல நிறைய பேர். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்கு. டிரைவர்னாவே ஒரு தவறான செயல் தான் பாக்குறேன். ஒரு ஃபேமிலியோட டிரைவர் இருந்தா, அப்பா டிரைவரா இருந்தா பசங்க அப்ப டிரைவர்னா எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, எங்க அப்பா நல்லவரா தானே இருக்காரு அப்படின்னு இருக்கும். டிரைவர் தொழிலே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க, கீழ்த்தரமா நடக்கும். ஆனா ஒரு சில டிரைவர் தப்பு செய்யறாங்க. அந்த ஒரு சில செய்யற தப்பு 90 டிரைவர் பர்ஃபெக்டா இருக்கிற டிரைவர் எல்லா தொழில இருக்கவங்களும் ஏதோ ஒரு சிலர் வந்து ஒரு சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா தப்பு பண்றவங்க தான் செய்வாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு மாதிரி பாக்குறதுங்கிறது இதுல பொதுவா வந்து டிரைவரை குறை சொல்றதா எல்லாமே இந்த சமூகத்துல எல்லாருமே டிரைவரை தான் குறை சொல்லுவாங்க. ஓகே, உங்களுடைய டிராவல்ல வந்து இது ஒரு பிரச்சனையா இருந்தா கூட அடிப்படையில என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்? உடல் உபாதைகள் பிரச்சனைகள்லாம் இப்ப தொடர்ச்சியா பயணம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 40 மணி நேரம் வண்டி ஓட்டுறது. ட்ரெயின்ல போனீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு கிடையாது. இப்பதான் டோல்கேட்ல வச்சிருக்காங்க, இப்ப ரீசனபிளா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். அங்க இங்க பக்கத்துல எங்கேயாவது ஹெல்ப் கேட்கணும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல பிரேக் டவுன் ஆயிரும். சும்மா தள்ளனா ஸ்டார்ட் ஆயிரும், 4 பேர் தள்ள வரமாட்டாங்க, பார்த்துட்டு போவங்களா வரமாட்டாங்க, திடீர்னு பஞ்சர் ஆயிரும். இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன்ஸ்னால டிரைவர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை. நீங்க வேலை பார்த்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அவமரியாதைகள்லாம் நடந்திருக்கும். அங்கேயுமே வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சரியா இருக்காது. ஏன்னா டிரைவர் தானே, கண்டக்டர் தானே, அப்படிதான் அணுகுவாங்க. இன்னைக்கு நிர்வாகங்கள் பொதுவாக வந்து அவங்களுடைய வேலை ஆகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த நிர்வாகம் வேலை செய்யற இடத்துல. ஆனா அங்கிருந்து நம்ம வேற இடத்துக்கு போகும்போது அங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அவன் டிரைவர், அதாவது நம்ம போனோம்னா நம்மளுக்கு சார் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க, உட்கார போய் வண்டில அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டியா நம்மள கீழ்த்தனம் தான் நடத்துவாங்க டிரைவர் தொழில். உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அடிப்படையில ஒரு ஒர்க்கருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். சரியான முறையில் நடத்தாம இருந்திருப்பாங்க ஓனரு. இப்ப நீங்க ஓனர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலாளர்களை நான் இப்பவும் டிரைவரா தான் இருக்கேன். அந்த டிரைவரா எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை என் டிரைவருக்கு கொடுக்குறேன். பெருசா கொடுக்க முடியலனாலும் என்னால முடிஞ்சது கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அடிப்படை தேவைகள், நாங்க அடிப்படை தேவையே இல்லாம தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அவங்களுக்கு அந்த அடிப்படை தேவை சாதாரணமா காலையில கடை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்காது அங்க சென்னையில. இப்ப அதுக்கு அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம், தங்க ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது பார்க்கும்போது, அதனால தான் கேட்டேன் நானு. ஓரளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆமா, எனக்கு என்ன மகிழ்ச்சினா இவர் ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு உங்ககிட்ட, ஒரு ஐடியாவை, ஒரு புது ஐடியா. உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும், ஏன்னா நீங்க ஒரு இன்ஜினியருங்கிறதால. 100% இதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணிடலாம்னு தோணுச்சா உடனே? கண்டிப்பா பண்ணலான்னு தோணுச்சுங்க. ஏன்னா இவர் என்னோட கிளைண்ட்டுங்கிறத தாண்டி ஒரு பிரதருங்க. இதை எப்படியாவது என்னோட லைஃபுக்கு இந்த கண்டெய்னர் தான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு அவரோட எண்ணங்கள் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சோ அவரோட எண்ணங்களை வந்து பிரதிபலிப்புதான் இது. எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு இதுக்கு? மேக்ஸிமம் 1.5 months. ஓகே, 1.5 monthsல முடிச்சிட்டீங்க. ஆமாங்க. ஓகே, நீங்க ஒர்க் வாங்குனீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏதாவது புரிதல் இருந்துச்சா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்? டீம் இல்லைன்னா இன்னைக்கு இது இல்லைங்க. எங்க அண்ணாமலையார் ப்ரொமோட்டர்ஸோட டீம்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பும் இதுல கண்டிப்பா இருக்குங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கல்லு அப்படி இல்லைங்க, செங்கல்லே கிடையாது, செங்கல் கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொரு பில்லர் மாதிரி போட்டு ஜிப்சம் ஜல்லி போட்டு ஒவ்வொரு வடிவமைப்பு. இது போட்டா இங்க கிளாஸுக்கு இது வைக்கணும், இது கண்டெய்னர், அந்த லாரிக்கு இதை வைக்கணும். ஒவ்வொன்றுமே வீல் முதல் கொண்டு சிமெண்ட் தான், அதுவும் சிமெண்ட் தான். ஒவ்வொன்றுமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் அனுபவிச்சுதான் எங்க டீம் இதை உருவாக்குனுச்சுங்க. எல்லாரோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு. 100%. ஓகே, இத முடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பிரைடா இருந்தது? இவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு? இத முடிச்சு கொடுக்கும்போது அண்ணாவோட கனவு நிறைவேறிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி. எங்களை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்ததே எங்க அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இப்ப நீங்க இதை பண்றீங்க அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன டவுட்னாக்கா, எந்த பில்லர் சப்போர்ட் எதுவுமே இருக்காங்க, எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. அடியில பில்லர் சப்போர்ட் இருக்கு, 4 டயர்ல பில்லர். ஓகே, அதான் எனக்கு பில்லர் இங்க இருக்கு பாருங்க, உள்ள பில்லர் தெரியுது, சைடுல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஓகே, பில்லரோட தான் கட்டி இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு பயமா இல்லையா, செங்கல்லாம் இல்லாம கட்ட போறோம், வெறும் சிப்ஸ் கலந்து கட்ட போறோம், ஜல்லி கலந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எதுவும் சந்தேகிச்சு கேட்கலையா, எப்படி கட்ட முடியும் ஏது கட்ட முடியும்ட்டு? பில்டிங் எல்லாமே கட்டுறாங்க, இதுவும் கட்ட ஆரம்பிச்சாங்க, நான் கூடவே தான் இருப்பேன். அவங்க கட்டுறதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்பிக்கை, கரெக்டா வந்துரும் அப்படின்னு. நான் கூட நினைச்சேன்னா பில்லர் போட்டு மேல செங்கல் வச்சு தான் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். செங்கல் போட்டா பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய டீம் டிஸ்கஷன் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு, நம்பி விட்டேன், நம்பியா கொண்டா கொடுத்துட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. உங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, இப்படி ஒரு வீடு கட்டிருக்கீங்க, இப்படி ஒரு மினி கிரியேச்சரை வந்து மேல உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உழைப்பால உயர்ந்திருக்கீங்க. ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த மாதிரி பொண்ணு கூட யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இன்னைக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது சொன்னாங்களா, இல்ல மனைவி? ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எல்லாரும் தேவையில்லாம செலவு பண்றான் அப்படி ஒரு சிலர் சொன்னாங்க, இதை காசு செலவுக்கு நீ ரோட்ல ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ஆசை நிறைவேற்றக்காக வச்சுட்டோம், அதனால யாரும் எது சொன்னாலும் கேட்கல.
பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிது, நெகட்டிவ் விட்டுட்டோம். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதா நெகட்டிவும் வருது. வெளியால் சொல்றது ஒரு பக்கம், வீட்டுல யாராவது சொன்னா? வீட்டுல எல்லாம் யாரும் சொல்லல, அவன் இஷ்டம் செய்யறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க, யாரும் எதுவும் சொல்லல. இது பெருசா கண்டுக்கல. சரி, ஓகேண்ணா. எனக்கு என்னன்னாக்கா உள்ள போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், முடிச்சிருவோம். ஆக்சுவலா நாங்க வரும்போது என்ன ஃபீல் பண்ணி வந்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரிதான் சும்மா கிரியேச்சர் மாதிரி வச்சிருப்பாங்க, ஜஸ்ட் லைக் தென் சிம்பிளா இருக்குன்னு பார்த்தா ஒரு ரூமே பர்ஃபெக்ட் ரூமா இருக்கு. நம்ம எல்லாமே டிரைவருக்கு தான், டிவி இருக்கு. டிவி அவங்க பாக்குறதுக்கு தான், அவங்களுக்கு மட்டும் தான், டிரைவர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஃபேன் அவங்களுக்கு இருக்கு, குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க, படுக்க பெட் எல்லாமே பண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு. இது உள்ள சும்மா அது சும்மா ஒரு ரூம் காட்டி அதுக்குள்ள ஒரு வேஸ்ட் ஜாமா நம்ம வண்டி ஜாமா போடுறதுக்காக, ஆனா அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆமா, யூஸ் பண்றல. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க எப்பயாவது வந்து படுப்பீங்களா, சும்மா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு? வந்து உட்கார்ந்து இருந்திருக்கேன், டிவி பார்த்து இருந்திருக்கேன், உட்காந்துருக்கேன். ஆனா வந்து இது வரையும் படுத்தது இல்ல. இப்ப உங்க வண்டி எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் வரல, டிரைவர்லாம் இல்லையா, என்ன பண்ணுவீங்க? நானே இப்படி இருப்பேன், காக்கி சட்டை எடுத்து போட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். இப்போ லோடு வந்தாலும் காக்கி சட்டை எடுத்து கிளம்பி. என்ன இந்த சூழல் மாறினாலும் அந்த டிரைவர், நான் இதுவரையும் நான் எங்கேயும் போய் நான் தான் இந்த வண்டி ஓனன்னு சொன்னதில்ல. நான் என் வண்டியிலே போனாலும் நானா டிரைவர்னு சொல்லி தான் அங்க என்ட்ரி போடுறது எல்லாமே பண்ணுவேன். அந்த கஸ்டமர் வந்து என்னை பார்த்துருக்க மாட்டார், போன்ல தான் பேசிருப்பாரு. அப்போ கூப்பிடுவாரு, ஆனா இந்த மாதிரி ஆனா நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட ஆனா எனக்கு தெரியல டிரைவர் வந்திருக்காருன்னு நினைச்சு அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த வண்டிங்கிறது 2ங்கிறது 4 ஆனாலும் சரி 10 ஆனாலும் சரி நான் இப்படியே தான் இருப்பேன். தயாரா தான் இருப்பீங்க, வண்டி அப்ப ரெடியா எடுக்க. எப்பவுமே வண்டி எடுக்க தயாரா இருந்தா தான் இந்த தொழில ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் ஃபேமிலியாக ஒரு இடம் போவாரு, நிறுத்திட்டு போயிருவாரு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்ப உங்க டிரைவர் ஏற்றிட்டு நிக்க வச்சுட்டு போயிட்டாங்கிற வார்த்தை வரக்கூடாதுக்காக அந்த லோடை நான் பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன். வண்டி லோடோட எக்காரணம் கூட நிக்காது, எம்டியா கூட நிற்கும். லோடு ஏற்றிட்டா அந்த வண்டிக்கு நான் டிரைவரா போயிடுவேன். இப்ப இந்த வீடியோஸா வைரல் ஆச்சு தெரியுமா? ஆமாங்க. அப்ப நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சா உங்களுக்கு? ஏதாவது கமெண்ட் போடுறவங்க அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? கூப்பிட்டு லோகு உங்க வீடு இந்த மாதிரி வியூஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அந்த வீடியோ கட் பண்ணி எனக்கு எடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. 37 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்தெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சென்னையில என்னோட சிஸ்டர் ஒருத்தருக்காங்க, ஜிவி தானே, அவங்க எடுத்து எனக்கு இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு அனுப்பிச்சாங்க அந்த வீடியோவை. இந்த மாதிரி உங்கள் வீடு இவ்வளோ இதாக இருக்குது, ஷேர்ல வந்திருக்கு அப்படின்னு. அப்போ ரொம்ப ஹாப்பி. முகம் தெரியாத ஆட்கள் யாராவது விஷ் பண்ணாங்களா? ஏதாவது பார்த்துட்டு சூப்பரா கட்டிருக்கீங்க அந்த மாதிரி தெரிஞ்ச நண்பர்கள் ஃபோன் பண்ணி இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு, ஆனால் ஹெட்லைட்ல எரியுது, ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஹெட்லைட்ல எரியுமா? எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஹெட்லைட், இண்டிகேட்டர் லாரியாவே உருவாக்கிட்டீங்களா? ஆமா, எல்லாமே இருக்குன்னு சொல்லி எந்த நேரம் எரியிற மாதிரியே ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம், எரிஞ்சிட்டு இருக்கு அது சொல்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் அந்த பைபாஸ்ல போகும்போது பார்த்துட்டு போர்டு வச்சிருக்கேன், அந்த போர்டில் ஃபோன் நம்பர் வச்சு, ஆனால் சூப்பராக இருக்கிற வீடுன்னு நிறைய பேர் போய் யூட்டர்ன் போட்டு வந்தெல்லாம் நிறைய வீடியோ எடுத்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. கமெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. என்னைக்காவது உடஞ்சி அழுது இருக்கீங்களா? என்னடா அது வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறாதா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்து உடஞ்சிருக்கீங்களா? ஸ்டார்டிங்லனா நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சென்னையில் வேலை செய்யும் போது அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படா முன்னுக்கு வர போறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தனியா அந்த அழுகிறது. ஏன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. அதான் நீங்க கேட்டவொன்னா என்னால பதில் சொல்ல முடியல. நம்ம இந்த வண்டிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணன்னு, இந்த வண்டிக்கு தெரியும். மனிதன் என்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றானோ வளர்ச்சி அப்பதான் அதிகமாகும். இன்னைக்கு நீங்க தான் ஒரு பொருள் இன்னொரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு எடுத்து போய் சேர்க்கறீங்க ஆட்களை. இதை விட இப்படி சொல்லலாம், பூமி எப்படி சுத்துதோ அந்த மாதிரி இந்த வாகனம் மட்டும் இல்ல, கூடவே டிரைவர் பயணிக்கிறாங்க. டிரைவரும் வாகனம் எல்லாம் பூமி சுத்துறதே இருக்காது. நம்ம உணவு பற்றாக்குறை வந்துடும் முதல்ல. அதான் இந்த உலகம் கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு டிரைவர்கள் தான் முக்கிய காரணம். வாகனங்கள் இம்பார்ட்டன்ட், மாற்று கருத்தே இல்லை. ஆனா மக்கள் வந்து எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. உங்களை வந்து என்ன இப்படி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியா தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேமிலினா அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ரெண்டுமே பொண்ணாக இருந்தால் ஒரு மருமகன் வருவாங்க, ஒரு ஆம்பளை உள்ளே வந்துட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு டிரைவர் ஓட்டுறதும் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் மாமா இருக்கலாம், மச்சானா யாரோ இருக்கலாம். உங்கள் சொந்தக்கார மட்டும் நல்லவன் நினைக்கிறீங்க, டிரைவராக இருந்தாலும் அவர் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களாம் கெட்டவன் நினைக்கிறீங்க. அதை முதல்ல மாற்றுங்க. எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தப்பாக இருப்பாங்க, எல்லாரும் தப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் எப்படி ஒரு ஆம்பளை இருக்கானோ அதே மாதிரி தான் அந்த டிரைவர் குடும்பத்துலேயும் ஒரு ஆம்பளை இருக்கான். நீங்கள் காலையில் 9 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போட்டு நைட்டு சாப்பாடு கட்டி வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் எங்கள் தொழில் அப்படி கிடையாது. போனால் 1 வாரம் ஆகும், ஒரு சிலர் 1 மாதம் ஆகும், 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். அதுவும் நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கிறது 90% கேரண்டி இருக்குது உங்கள் லைஃப்பில் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு. எங்களுக்கு 10% தான் வாய்ப்பு, போயிட்டு வீட்டுக்கு வந்தால் நிரந்தரம். அது மாதிரி ரோட்டில் எதனா பிரேக் டவுன் இருந்தால் உங்களால் டைம் இருந்தால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. வண்டி பிரேக் டவுன் ஆன டைமில் அவர் வந்து நடந்து போக முடியாது, ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு நம்பர் கொடுக்கலாம். நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதை வந்து டைமே இருந்தாலும் கண்டுக்காமல் போயிடறாங்க. அதனால் டிரைவர்களுக்கு முடிஞ்சாலும் ரோட்டில் உதவி செய்யுங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் பெரிய ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்கே உதவி செய்ய நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குலாம் வணக்கம் தெரிவிச்சுக்கணும், நன்றியும் தெரிவிச்சுக்கணும். தொடர்ந்து நீங்கள் இந்த பல பொறுப்புகளோடு இயங்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ.
Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.